ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோட இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அதை தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தேனால் திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம்.
அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36லேருந்து 11:12 நிமிஷம் 12 வருடம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிநாதனை சனி பகவான். சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய ராசியில் 5 கிரகங்கள் இருக்குது. 5 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன் 3 மாத கிரகங்கள், சனி மற்றும் ராகு மிச்ச 2 கிரகங்களும் இருக்குது, வருட கிரகங்கள். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, சனி பகவான் இந்த மாதத்தில் மாசி மாதம் மாறுறார். அதாவது 6/3/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசி ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போகிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாள் மைண்ட் பயங்கர ப்ரெஷரில் இருந்திருக்கும். அதாவது மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் அசிங்கப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டிய காலகட்டமாகலாம் இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பொறுமையாக நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய மாறுதல் இருக்கும். உங்களுடைய ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் போகும்போது நிச்சயமாக பேச்சில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏதோ பார்த்தாலேனால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தையும் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார் 2ஆம் இடத்துல. அதனால் பார்த்தாலேனா படிப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதுவே 9ஆம் அதிபதியும் போய் உச்சம் பெற்று போகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு நீங்கள் நினச்ச போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி புத்திரஸ்தான அதிபதியை புத்திர காரகனே பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டுத் தொழிலில் நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேன்னா வேலையில் ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதாவது 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், மருத்துவர்கள், அதை தவிர வந்து இந்த எள்ளு, எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள், தார், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, என்ஜினியரிங்கு,
என்ஜினியர்ஸு, அதுவும் வந்து சிவில் கான்ட்ராக்ட்ஸு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக பெரிய பிரச்சனைகளில் அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுடைய மன அழுத்தம் சற்று நிதானமாகி ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். 12ஆம் இடம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுக்கு செலவுகள், சுப செலவுகள் இருக்கும். பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தாயின் உடல்நிலையும் சரி, தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம். புதுசாக இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயானால், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு 5/3/2026 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சரி, இப்போ வந்து ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா, கோச்சார பிரகாரம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தாலும் 7.5 சனி இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவி போய் வழிபட்டுட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றது பெரிய விசேஷம். அதே மாதிரி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. நரசிம்மரை போய் வழிபடுறது இந்த திரையோதசி, அதாவது சிவபெருமானுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக சொல்லக்கூடியது. திரையோதசி சாயந்தரம் வந்து போய் அந்த சாயங்கால வேளையில் போய் அந்த தீபாராதனையை பார்த்துட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.